அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி ரத்த பொரியல் வாங்கியிருக்கோம். ரத்த பொரியல் செய்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ போடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ரத்தத்தை வாங்கி நல்லா கழுவிடணும். ஒரு 4-5 தடவை கழுவிடணும். கழுவிட்டு அந்த அழுக்கெல்லாம் போயிடும். இந்த மாதிரி கட்டியாக தான் ரத்தம் வந்து நம்ம வைக்கும்பொழுது ரத்தம் அப்படி கட்டியாகிடும். அதை நல்லா அலசிட்டு தண்ணியில் அதுக்கப்புறம் அப்படியே உடச்சி விடணும். துண்டுகளே இல்லாமல் நம்ம கையிலேயே எல்லாத்தையும் உடச்சி அதை தண்ணி மாதிரி ஆக்கிடணும். எவ்வளோ தூரம் நம்மளால் கட்டிகள் இல்லாமல் பண்ண முடியுதோ அவ்வளவும் நல்லது, டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். நல்லா இந்த மாதிரி நம்ம எடுத்துடணும், தண்ணி மாதிரி கட்டி இல்லாமல். அதுக்கப்புறமா வெங்காயம், நிறைய வெங்காயம் தேவை. நம்ம வந்து 1 மடங்கு ரத்தம்னா 2 மடங்கு வெங்காயம். எந்த வெங்காயம் வேணால் போடலாம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணால் போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் 2 மடங்கு வெங்காயம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி கிளறி விடணும். பச்சை மிளகாய், அப்படியே கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் அந்த ரத்தத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்மளால் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுதோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்குங்க. எப்போவுமே நம்ம ஒரு 2 ஸ்பூன் மற்றதுக்கு ஊற்றினா இது ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு போட்டுட்டு நம்ம கிளறி வச்ச ரத்தத்தை அதில் ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கிண்டிட்டு அப்படியே ட்ரை ஆனதுன்னா இறக்கி வைக்கணும். சுவையான ரத்த பொரியல் ரெடி.